நான்யம் குணாத்திய கர்த்தாரம் ஏதா ரஷ்டாது பட்சதி குணேத்திய பலம் வேத்தி மத்பாவம் போதி கச்சதி. நான்யம் குணேபிய கர்த்தாரம் யதா ரஷ்டாது பட்சதி குணேபிய பலம் வேத்தி மத்பாவம் போதி கச்சதி. ஆகார அவதார பாக்கியக்கார ஆகார விசேஷை பலாபிசந்தி ரசித சுகுத விசேஷ பரம்பரையா பிரவர்த்தித பரம்பரையா பிரவர்த்தித தத்வானாம் குணாத்மய துவாரேன ஊர்வகமன பிரகாரமாக ஆகார விசேஷை பலாபிசந்தி ரசித சுகுத விசேஷ பரம்பரையா பிரவர்த்தித தத்வான. இப்போ சத்துவகுணத்தினுடைய சத்வஸ்தாக ஊர்ஜம் மேல்நிலை அழைக்கிறார்கள் அப்படின்னு படிப்படியா. இப்போ சத்துவகுணம் எதனால பிரபஞ்சிதமாகிறது, சத்துவகுணம் எதனால வளர்கிறது, நன்கு வளர்ந்து சத்துவகுணத்தை உடையவர்கள் எப்படி ஊர்ஜம் எப்படி மேல் நோக்கி செல்கிறார்கள், அவருக்கு எப்படி ஊர்ஜகமனம் ஏற்படுறது இந்த ஸ்லோகத்தை சாப்பிடுறார். பிரபஞ்சித சத்துவானம் நன்கு வளர்ந்ததான ஓங்கினதான சத்துவகுணத்தை உடையவர். அவர் சத்துவகுணம் நன்கு ஓங்கினது எவ்வாறு கேட்டா, ஒன்னு ஆகார விசேஷி, இரண்டாவது பலாபிசந்தி ரகித சுகுத விசேஷி. சுகுதம்னா சாப்பிட்டு செய்யுமாறு விதிக்கப்பட்ட காரியங்கள்லாம் சுக்குத்தம். அந்த சுக்குத்த கர்மாக்களை பல அபிசந்தி ரகிதமா, அதுல பல விஷயம் இல்லாமல் சர்வேசனுடைய ஆராதன ரூபமாகவே சாஸ்திரத்தை விதிக்கப்பட்டதான நித்திய நீதி கர்மாக்களையும் மற்றும் உள்ள தனக்கு சக்கியமான வர்ணாசிரம தர்மங்களையும் பலத்தில் அபிசந்தி இல்லாமல் பகவத் ஆராதன ரூபமாக செய்தல். இரண்டாவது ஆகார விசேஷம். ஆகார விசேஷம் நல்ல சத்துவகுணத்தினுடையதான உண்மேற்றத்தை, சத்துவகுணத்தினுடையதான ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதான நல்ல ஆகாரம். சாஸ்திரத்துல மறுக்கப்படாததான் ஆகாரம். ஆகாரம் ஏனும் சொல்றேன், அப்படிப்பட்ட நியதமான ஆகாரம். ஆகார விசேஷி பலாபிசம் விரகித இந்த சுகுத கர்ம விசேஷ பரம்பரையா பிரவர்த்திதமான சத்துவகுணத்தை உடையவர்களுக்கு குணாட்சய துவாரேன, குணாட்சய துவாரேனோ இந்த ஊர் அக்ஷயம்னா கடக்கிறது. அது ஏதி அத்தியேதி, அத்தியம் அப்படின்னாக கடக்கம். இந்த முக்குணமாய் கடந்து அவர்கள் எப்படி ஊர்ஜம் செலுத்துகிறார்கள். அதான் குண அக்ஷய துவாரேன ஊர்வகமன பிரகாரமாக. நாண்யம் குணேபிய கர்த்தாரம் யதா தத்தானுபட்சதி. ஏவம் சாத்விக ஆகார சேவையா பலாபிசந்தி ரகித பகவத் ஆராதன ரூப கர்மானுஷ்டானைக்க ரஜசமதி சர்வாத்மனா அபிபூய உத்கிருஷ்ட சத்வனிஷ்டா ஏதா அயம் திரஷ்டா. திரஷ்டான இந்த ஞாதாவான ஜீவன். திரஷ்டா அப்படிங்கிற சந்தத்துக்கு என்ன தர்சனம்ங்கிறது ஒரு ஞான விசேஷம். அதனால திரஷ்டா அப்படின்னா ஞாதான ஞானஸ்வரூபனான ஞான குணகனாக தன்னையும் அனைத்தையும் அறியக்கூடியவனான ஞாத்திருஸ்வரூபமுடைய ஜீவனை திரஷ்டான்னு சொல்றது. அயம் திரஷ்டா ஞானஸ்வரூபனான ஞான குணகனாக தன்னையும் திரவத்தையும் அறியக்கூடியதான அஞ்சில சுபாவம் உடையவனான இந்த ஜீவன் சாத்விக ஆகார சேவையா தெளிவான அர்த்தம் தெரியும். பராபிசம் விரகித பகவத் ஆராதன ரூப கர்ம அனுஷ்டான இரண்டினாலேயும் ரஜஸ்தமதி சர்வாத்மனா அபிபூஜ்யம். ரஜஸ்தமதி அப்படின்னு ரஜோ குணத்தையும் சமோ குணத்தையும் சர்வாத்மனா சர்வ பிரகாரத்தானே அபிபூஜ்யம். அது தன்னுடைய சரீரத்திலேயோ தன்னுடைய இந்திரியங்களிலேயோ தன்னுடைய மனசிலேயோ தன்னுடைய புத்தியிலேயோ
எந்த பிரகாரத்தாலும் ரஜசமோ குணங்கள் ஆக்கிரமிக்கிறதுக்கு இடம் கூடாமல் அவைகளை சர்வாத்மன அபிபூயன அவைகளை ஒழிச்சு கொண்டு அவைகளை ஒழித்தா என்ன நடக்கும்? ரொம்ப உத்கிருஷ்ட சத்வனிஷ்டா. இந்த குணங்களுக்கு ஒரு 8 வருஷத்துக்கு சரி இருக்கும். அது கேட்கமா குணங்களை சர்வாத்மன வெளியில் தெரிவித்தாக்க நல்லா பூர்ணமா உத்கிருஷ்ட சத்வனாக ஆயிருக்கு. அது உத்கிருஷ்ட சத்விஷ்டா யதா அயம் கர்த்தா குணேபியா அந்நியம் கர்த்தாரம் நாம பட்சதி. இந்த சரீர இந்திரியங்களை கொண்டு காட்சி காரணங்களை கொண்டு தான் செய்கிற காரியங்களுக்கெல்லாம் இந்த குணங்களை தவிர வேறு கர்த்தா இல்லை. நாகம் கரோமி குணாக குணேஷு வர்த்தம். இந்த சத்திரஜசமோ குணங்கள் இந்த தேக இந்திரிய மனசுல இருக்கிறதான புத்தியில் இருக்கிற குணங்கள், அதுவும் அந்த கர்த்தாத விஷயங்கள்ல இருக்கிறதான அந்த குணங்கள், அதுவும் பிராகிருத பதார்த்தம். இவைகளும் பிராகிருத பதார்த்தம். இந்த ஆத்மாவுக்கு ஏலியன். இவருக்கு இது ஒன்னோடைய சம்பந்தம் கிடையாது. கர்மாந்தாலும் இந்த சரீரத்தில் அடைபட்டு கிடந்து சபிக்கிறான். மற்றபடி இந்த தேக மனோ புத்தி எழுத்தாளர்களுக்கான சப்தாதி குணங்கள், சப்தாதி விஷயங்கள், இவைகள் எல்லாம் ஒரே ஜாதி, எல்லாம் பிரகிருதியிலிருந்து உண்டானதான சப்த சமோ குணமயமான. அதனால என்னது குணாக குணேஷு வர்த்தம். இந்த குணாக இந்த பிராகிருதமான தேகேந்திரிய மனோ புத்தியாதிகள் எல்லாம் தங்களுக்கு பிராப்தமான அந்த குணங்களிலே வர்த்திக்கின்றன. நாகம் சிந்திப்பி அப்படின்னு குணேபியா அந்நியம் கர்த்தாரம் அனுபவிச்ச. இது யார் சொல்ல முடியும்? எதிரியும் அபிசந்தி இல்லாதவங்க, எதிரியும் ஆக்காங்க இல்லாதவங்க சொல்லுவாங்க. அப்புறம் குணேஸ்வரன் அது கருணை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. கர்ம பலன்கள் முழுவதுமா அபிசந்திக்கு விட்டு வந்திருக்காங்க. அவன் என்ன நினைக்கிறான்? குணாகா குணேஸ்வரன். அதனால இந்த குணேபியா அந்நியம் கர்த்தாரம் நதி சத்திரஜசமோ குணங்கள் தான் சாக்காதமான கர்மாக்களுக்கும் கர்த்தா என்று அந்த குணேபியா அந்நியம் குணங்களை தவிர வேறொரு கர்த்தாவை நான் பட்சது. குணா ஏவ அனுகுண பிரவருத்திக்கு கர்த்தாரா இது பட்சது. குணங்கள் தான் தனக்கு அனுகுணமான பிரவருத்திகள், அவைகள் தான் கர்த்தாவாக. Nobody can choose what you should do. இவன் என்னமோ நடந்திருக்கோம், நான் செய்யணும், அது என்னமோ நடந்திருக்கும். Everybody is forced to do something which he doesn't like to do. Most of the time. இந்த காலம் செய்யவே கூடாதுன்னு நினைப்போம், கடைசியில் அந்த காலத்துக்கு தான் செய்ய முடியாது இருக்கும். அந்த காலத்தை தான் இவன் செய்யும். அது காரணம் என்ன? இவன் சூட்டது, இவன் கட்டா இல்லை. அப்பப்போ உண்மைகள் அடைந்திருக்கு. சத்துவ குணமோ ரஜோ குணமோ சமோ குணமோ தான் காரியத்தை செய்யுது. அதனால குணாயேல அந்த சத்துவ குணங்கள் தான் சுவாகுணமான தனக்கூடியதான தனக்குத்தமான பிரவருத்திகளே இவனை வழிநடத்தி செய்விப்பது. சுவாகுண பிரவருத்தியும் குணாயேக கர்த்தாரா இது பட்சதி. குணேபியஸ்த பரம் ஏசி கர்த்துவ்யா குணேபியஸ்த பரம். அந்நியமாத்மானம் அசத்தாரம் தேசி மண்பாகம் அதிகரிக்கிறது. அதாவது குணேபியஸ்த பரம் தேசி, அதாவது இந்த குணங்கள் செய்கின்றன இல்லை, நான் செய்கிறேங்கிறது மட்டும் இல்ல, இதோட பெரியதுன்னு கேட்டாங்க. நான் செய்கிறேங்கிறத காரணம் வேற ஒருவன் இந்த காரியங்கள் ஆரியம் அக்கட்டாரன். நமக்கு ஒரு கருதல் வந்தால்
அதை அவன் செய்தார் இதை செய்தான்னு சொல்லிட்டு அந்நியம் ஆத்மானம் கர்த்தாரம் ந பட்சதி, அந்நியம் ஆத்மானம் அகர்த்தாரம் பட்சதி. புரியுது? அதாவது ரெண்டு பட்சம். ஒரு பட்சத்துல நான் கர்த்தா இல்லை, குணாக கர்த்தாரா. அப்ப குணேபியா பரம், இந்த குணங்களை தவிர்த்து தன்மையும் தவிர்த்து கர்த்தாவான தன்மையும் தவிர்த்து குணங்களையும் கர்த்தாதி குணங்களையும் தவிர்த்து அந்நியம் அகர்த்தாரன், அந்நியம் ஆத்மானம் அகர்த்தாரன் யாபட்சி. சாதாரண லோகத்தை விளக்கங்க சுவாமி, தனக்கு ஒரு அனபிகதமான தனக்கு அனுபவம் அல்லாததான தனக்கு அப்ரீதிக்கு விஷயமான ஒன்று நேரிடும் போது என்ன பண்றோம்? அவன் செய்தான் இவன் செய்தான் சொல்லிட்டு அந்நியம் ஆத்மானம் கர்த்தாரம் பற்றி, அந்நியம் அப்படி இல்லாமல் அந்நியம் ஆத்மானம் அகர்த்தாரம் பற்றி. குணேபியா பரம் அந்நியம் ஆத்மானம் அகர்த்தாரந்தயா ஏசி சஹா மத்பாவமாக சஹா மத்பாவமாக என்னுடைய சுபாவத்துக்கு சமான சுபாவத்தை உடையவனாக ஆகிறான். அதாவது என்னை அடையக்கூடியவனாக ஆகிறான். யார் சஹா மத்பாவமாக இருக்கிறது? முதல்ல நான்கும் குணேபிய கர்த்தாரம் கர்த்தாரம் இருக்கு. சப்பரசமோ குணங்களை தவிர வேறு ஏதாவது எந்த காரியமும் நடைபெறவில்லை. இந்த சப்பரசமோ குணங்கள் தான் தனக்கு அனுகுணமான பிரவೃತ್ತಿகளிலே இதனை ஈடுபடுத்தி செய்திருக்கின்றன. இந்த கர்த்தாவும் இல்லை, இந்த குணமும் இல்லை. இதை தவிர வேறொருவனை அந்நியம் ஆத்மானம் கர்த்தாரஞ்ச. இந்த தியானம்லாம் யாருக்கு ஏற்படும்? சுத்தமான ஆகாரங்களாலேயும் கலாபிருத்தி இல்லாமல் அனுஷ்டிக்கப்பட்டதான காப்பீதனான சுத்தத கர்ம அனுஷ்டானத்தினாலேயும் ஏற்படக்கூடியதான இந்த ஞானத்தை உடையவன் எவனும். இந்த ஞானத்தை எப்படி செய்வதற்கு முதல்ல ஒரு விஷயம், இவைகளுக்கெல்லாம் நான் கர்த்தா அல்ல. நான் கர்த்தால் அல்ல இருக்கணும். நான் விரும்புகிற செயல்களை எல்லாம் செய்யணும். நான் விரும்பாத செயல் எதையும் செய்யாமல் அப்படி இல்லை. லோகத்தில் நான் செய்யணும் நினைக்கிற காரியம் எதையும் செய்ய, நான் செய்யக்கூடாது நடக்கிற காரியங்களை தான் பிராயண செய்யணும். ஆனால் என்ன தெரியுது? நாம கர்த்தா இல்லை. பார்த்தால் 4 மணிக்கு எழுந்து அழ ஆரம்பிக்கிறோம். அதுதான் நம்முடைய ஆசையும் கூட. ஆனா ஒரு நாள் கூட எழுத செய்யக்கூடாது, செய்யக்கூடாது, அவங்க எழுந்த உடனே காசு சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அதுதான் நடக்கும். இதெல்லாம் என்ன எதை காட்டுது? நான் கட்டாது. இந்த காரணங்கள் எதனால் நடக்கிறது? எனக்கு ஒரு நாளைக்கு சத்தமும் விதி இருக்கிற அன்னைக்கு நான் மணி எழுந்துட்டேன், நான் விரும்புற மாதிரிலாம் இருக்கு. அடுத்த நாளைக்கு ரசகுணமோ தமமும் தரணுமோ இல்லையா, அதெல்லாம் போய் வேற மாதிரி இல்லையா. ஒரு நாள் 4 மணிக்கு ஏழுமே, ஒரு நாளைக்கு 7 மணிக்கு எழுந்து இல்லையா. 4 மணிக்கு எழுந்துக்கிறது என்ன வித்தியாசம்? சத்தகுணம் உண்மையற்ற. 7 மணிக்கு எழுந்துக்கிறது என்ன? சம குணம் உண்மையற்ற. அதனால குணா ஏற சப்பரக சமத்துக்கான 3 குணங்கள் இருக்கு. அவைகள் தான் தனக்கு அனுகுணமான பிரவೃತ್ತಿகள், நமக்கு அனுகுணமான பிரவೃತ್ತಿகள் இல்லை. அந்த குணங்கள் தங்களுக்கு அனுகுணமான பிரவೃತ್ತಿகளிலே நம்மை வழிநடத்தி அதை செய்ய. இது 2 தியானம் ஆயிடுச்சு. 3வது தியானம் இது எல்லாத்தையும் ஒரு முக்கிய தியானம் என்னன்னு கேட்டா, நமக்கு நேரிடக்கூடியவைகள் எல்லாம் வேற யாரோ செய்கிறார்கள்.
நான் நமக்கு பக்கத்தோட ஒரே பூஜை போட்டு பண்ணி நான் தூங்கவே இல்லை ராத்திரி அதனால சொல்லிட்டு தன்னுடையதான இல்லையா தான் நினைச்சபடி கரெக்டா இருக்குது. அதனால இல்லையா அந்த குற்றத்தை அவர்கள் மேல போட்டு அவருக்கு தான் அது கரெக்டா நினைச்சதுக்கு இது ரொம்ப அச்சந்த அவசியம். இது கூடவே கூடாது. அதுதான் நல்லது. நல்லது ஏன்னா உண்டானால் அது சர்வேஸ்வருடைய கிருப்பையினாலும் உண்டாக்கணும். கெட்டது ஏதாவது உண்டாச்சுன்னா அதெல்லாம் நமக்கு சத்துவமான செஞ்சு சாத்தியமான காலத்து செய்யறதுக்கு பகவானுடைய கிருப்பைக்காக நாம ரஜகுணங்களுக்கு தவகுணத்துல உண்மையை சொன்னாலும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யறதுக்கு நம்முடைய சாசனம். இதை தவிர வேற எதையும் எதுக்கு காரணமாக சொல்லுங்க. அதுதான் அந்நியம் ஆத்மானம் யாக அகர்த்தாரம் பத்து. பத்து சாண்டே சொல்லுகிறார். தீங்கும் நன்றும் வீரக்காரவாரா. அசலாரால் நமக்கு நன்மையும் பண்ண முடியாது, அசலாரால் நமக்கு தீமையும் பண்ண முடியாது. நம்முடைய கர்மானுகுணமான ஈஸ்வரனுடைய தலப்பிரதானம் தான் எல்லாமே இல்லையே. எல்லாருமே நம்ம போல எல்லாருமே பகவத் சேகமான பகவானுக்கு அத்தியந்த பரதந்திரமான ஜந்துக்கள். அவாவா தன் காரியத்துக்கே சுதந்திரம் இல்லைன்னாக்க நம்ம காரியத்தை அதனால இந்த 3 விதமான ஞானமும் யாருக்கு உண்டாகும்? சாத்விக ஆகார விஷயத்திற்கு கலாபிதம் விரகித அந்த சாஸ்திர விகிதமான சுத்த கர்ம அனுஷ்டான நிட்டர்களையும் இப்படிப்பட்ட ஞானம் உண்டாகி தன்னையும் தன்னுடைய சத்தோஷ குணங்களையும் இவர்களை தவிர்த்ததால் அந்நியமாத்மான கர்த்தாரம் அப்படிப்பட்ட மனுஷன் சகா மாம் மத்பாவம் அதிகரிச்சது. அந்நியம் ஆத்மான நகர்த்தாரன் சேப்பி சகா மத்பாவம் அதிகரிச்சதி. மம யோ பாவகா தம் அதிகரிச்சது. மம யோ பாவகான என்னுடையதான யாதொரு சுவாவம் என்பது பகவானுடைய சொரூபத்தை அடைய முடியாது. பகவான் மட்டும்தான் பகவானுடைய சுபாவமாக அகர்ம வித்தியத்துவம் அசம்புஜித ஞானத்துவம் இவைகளை எல்லாம் அடைக்கிறோம். இதுதான் பகவானுடைய சுபாவம். பகவான போலவே அபரதமாத்மா விஜயோ விபத்து விசோகோ விஜிகத்தோ ஆபிபாசம் சத்தியகாமஹா சத்திய சங்கல்பகான்னு இருக்குங்க. இது பகவானுடைய குணங்கள். அந்த பகவானுடைய குணங்கள் அப்படியே இவனுக்கு பகவானுடைய சுபாவம் பகவானுடைய தர்மங்கள் இவனுக்கு ஏற்பது. தர்மி அவன் தான் தர்மி, இவன் தான் தர்மி. இந்த 8 குணங்களும் ஈஸ்வரனுக்கும் தர்மங்களாகும், இந்த ஜீவனுக்கும் தர்மங்களாகும். ஆனா ஈஸ்வரனுடையதான விபுத்துவ காரணத்தார்கள் இவனுக்கு. அதனால ஈஸ்வரனுடைய பாவத்துக்கு சமானமான பாவத்தை அடைகிறார். மத்பாவம் அதிகரித்து ஏததுக்தம் பவதி. ஆத்மனஹ ஸ்வதஹ பரிசுத்த ஸ்வபாவஸ்ய பூர்வ கர்ம மூல குணசங்க நிமித்தம் விவித கர்மசு கர்த்திருவம் ஆத்மா ஸ்வதஸ்து அகர்த்தா அபரிச்சின்ன ஞானைகாகாரஹ இத்யேவம் ஆத்மானம் யதா பத்யதி ததா மத்பாவம் ஆகிறது. இந்த ஆத்மா ஸ்வரூபதா பரிசுத்த ஸ்வபாவம். இந்த ஆத்மாவுக்கு எந்த விதமான தோஷமும் கிடையாது. இந்த ஆத்மா பரிசுத்த சுபாவமான ஆத்மா. பரிசுத்த சுபாவமான ஆத்மா பூர்வ கர்ம மூலமான இந்த சத்தரசம குணம், அந்த குணங்கள் தான் ஏற்பட்டதான கர்ம பல அனுபவங்கள் சுத்த துக்கங்களை அனுபவிப்பதில் இதுக்கு ஏற்பட்டதான சங்கம்பம். அதனால அந்த விவித கர்மாக்கள்ல இவனுக்கு கருத்திருக்கும் அந்த பிரகிருதி சம்பந்தத்தால் ஏற்பட்ட கருத்து. இன்னொரு இந்த ஆத்மாவுக்கு ஸ்வதா என்ன கருத்திருக்கும் உண்டு?
பகவத் கைத்தறி தவிர வேற எதையும் கற்றுக்கொள்றேன். ஏன்னா இவருடைய என்ன பேர் இருக்கு, அவையிலே காப்பியம். இவருக்கு இந்த தேகம் மற்றும் உபாதிகள் எல்லாம் பெற்று சம்பந்தம் அறவே பெருக்குன்னு அப்புறம் இவனுக்கு ஒரே ஒரு கற்றுக்கணும். அதனால இப்ப நான் நடுவில் உள்ள கற்றுக்கோனா நடுவில் உள்ள இந்த சம்பந்தத்தினால உண்டு. இந்த தேக இந்திரிய மனோ புத்தியாதிகளான இந்த பிரகத்தினுடைய சம்பந்தத்தால வந்ததுதான் இவ்வளவு கற்றுக்கும். ஆத்மாவுக்கு ஸ்வதக இதெல்லாம் கற்றுக்கும் இல்லை. ஆத்மனः स्वतः परिशुद्ध स्वभावस्य पूर्व कर्म मूल गुणसंग निमित्तम. குணசங்கம்னா இருக்கும் கர்ம பலன்களாலே சுத்த துக்கங்கள் அனுபவிப்பதில் பற்று. அந்த பற்றின் காரணமாகத்தான் இவ்வளவு. அதனால ஆத்மாவுக்கு அகர்த்தா. அகர்த்தானத்துக்கு ஆத்மா எப்படிப்பட்டவன் அப்படின்னா ஆத்மா अपरिच्छिन्न ज्ञानैक आकारः. ज्ञानाकारः ज्ञानैक आकारः अपरिच्छिन्न ज्ञानैक आकारः. अपरिच्छिन्नமான ஞானம் ஒன்றையே தனக்கு ஆகாரமாக இந்த ஜீவனுடைய ஞானம் இருக்கு இல்லையா, அது பரமாத்மாவுடைய ஞானத்துக்கு ஜீவனுடைய சொரூபம் தான் பரமாத்மாவுடைய சொரூபத்துக்கு சொல்லுகிறது. ஜீவனுடைய தர்மனுடைய ஞானம் விபு, பரமாத்மாவோட தர்மனுடைய ஞானம் விபு. அதனால ஜீவன் பரிச்சின்ன சுபாவத்தோடையவன், பரிச்சின்ன சொரூபத்தோடையவன், அபரிச்சின்ன சுபாவத்தோடையவன். அதனால அபரிச்சின்ன ஞானைக ஆகாரா இத்தியவன் ஆத்மானம் எதா பத்தியதி தாதா சஹா மத்பாவம் ஆகச்சதி. சரி, இப்போ இவன் இவ்வாறு அறிந்து தானோ மற்றவர்களோ எதுக்கும் சட்டா இல்லை. இந்த சத்வரஸ்தம குணங்கள் தான் அந்த பிரகிருதியில சர்வத்துக்கும் சட்டா என்று இவ்வாறு அறிந்து கொண்டவன் பகவானுடையதான பாவத்தை, பகவானுடையதான சுபாவத்தை, பகவானை போல அகர்மவித்தனாக அந்த அசம்புத்த ஞானமான ஆகாரத்தை அடைக்கிறான்னு சொன்னோம் இல்லையா. அந்த இப்ப சொல்ற எப்படிப்பட்டவன் பகவானுடைய சுபாவத்தை அடைகிறான்னு சொன்னார். இப்போ அவன் அடைகிற பகவானுடைய சுபாவம், அவனுடைய பிராப்தி ரூபமான சுபாவம் எப்படிப்பட்டது? மத்பாவம் அதிகத்துக்குன்னு சொல்றாங்க. அந்த மத்பாவங்கிற பகவத் பாவம் தான் என்ன அப்படின்னு இந்த சொல்றாங்க. குணானே தான் அதீத்தியத்ரீனே தேகி தேகமுத்பவானே ஜன்மமுக்தி ஜரா துக்கைஹி விமுக்தோ அமகமஸ்னுதே. குணானேதான் அதீத்தியத்ரீனே ஏதானி த்ரீன் குணானே அதீத்திய. அதீத்தியன்னு அதிக்கிரமிய கடந்து. எப்பொழுது ஏதா தேகி தேக சமுத்பவானு ஏதானு த்ரீனு குணானு அதீத்திய. எப்பொழுது தேகி எப்படின்னு இந்த தேகத்தை உடையவனான ஜீவன் அவன் தேக சமுத்பவான். தேக சமுத்பவான்னு இந்த தேகம் அதுல பிரகிருதியிலிருந்து உண்டானவையா. தேக சமுத்பவானு தேக சமுத்பவான்னா இந்த தேகமான பிரகிருதியாகிற தேகத்திலிருந்து உண்டானவையா. எது இந்த சத்வரஜஸ்தமோ குணங்கள். இந்த சத்வரஜஸ்தமோ குணங்கள் இந்த தேகத்திலிருந்து உண்டாது. தேகம்னா இந்த தேகத்துல என்ன ஆகாரம் போய் சேருதோ அந்த ஆகாரத்துக்கு தக்கன குணம் உண்டாது. அதனால இந்த குணங்கள் எல்லாம் ஆத்ம சமுத்பவமான குணங்கள் இல்லை, தேக சமுத்பவமான குணங்கள். தேகி தேக சமுத்பவானு தேகாக்காரின பரிணமிச்சிருக்கிற இந்த பிரகிருதி திரிகுணமான பிரகிருதியினுடையதான அந்த பிரகிருதியிலிருந்து உண்டானவைகளான ஏதானே தத்வாதீனு த்ரீன் குணான் தத்துவம் முதலானதான இந்த மூன்று குணங்கள். இந்த மூன்று குணங்களை அதீத்தியன கடந்து அதிக்கிரமிய இந்த மூன்று குணங்களையும் கடந்து
ஞானீக ஆகாரம் ஆத்மானம் பத்தியன்னு ஞானீக ஆகாரம் என்னப்போம் இந்த ஜீவனுக்கு ஞானத்தை தவிர வேற ஆகாரமே கிடையாது. இந்த ஜீவனுடையதான தர்மி ஸ்வரூபமும் ஞானம், இந்த ஜீவனுடையதான அது ஆசிரியிருக்கிற தர்மமும் ஞானம். தர்மம் தர்மி ரெண்டுமே ஞானம். ஒரு வசூல் என்ன ரெண்டு காம்பனன்ட் தான் இருக்கும். ஒவ்வொரு வசூலையும் தர்மம் தர்மின்னு ஒரு காம்பனன்ட், தர்மம்னு ஒரு காம்பனன்ட். இவரை பொறுத்தவரைக்கும் தர்மியும் ஞானம் தான், தர்மமும் ஞானம் தான். அதனால இந்த ஜீவனுக்கு தர்மத்திலேன அல்லது தர்மத்திலேன ஞானத்தை தவிர வேற எந்த ஆகாரமுமே இல்லாமல் ஞான மாத்திரத்தை ஆகாரமாக கொண்டது. ஆத்மாவுடைய தர்மி ஸ்வரூபமும் ஞானம் தான், இவருடைய தர்மமும் ஞானம் தான். இந்த தர்மியும் தர்மத்தையும் தவிர வேற மூணாவதா எதுவும் கிடையாது. அதனால தர்மியாகவும் ஞானமேயா தர்மமும் ஞானமேயா இருக்கக்கூடிய இந்த ஜீவனுக்கு என்ன பேரு? ஞானீக ஆகாரம். தேக சமுத்திரங்களான அது தேகமாக பரிணமித்திருக்கிற இந்த பிரகிருத்திலிருந்து உண்டானதான தத்துவம் முதலான 3 குணங்களையும் கடந்து அதைகளை காட்டு வேறுபட்டவனான ஞானீக ஆகாரனாயிருக்கிற ஆத்மாவாகிற தன்னை பச்சென்று கண்டு ஜன்ம மிருத்யு ஜரா துக்கை விமுக்தா. ஜன்மம் ஜரா மிருத்யு முதலான மரணம் போன்ற துக்கங்களிலிருந்து விடுபட்டவனாக. இந்த ஜரை எதுக்கு உண்டு? மிருத்யு ஜன்ம ஜரா மிருத்யு வியாதிகள் இதெல்லாம் எதுக்கு இருக்கு? எது வந்து இந்த ஆத்மா வந்து சரீரமாக நிர்மிச்சுருந்தாலும் அது வரை இதெல்லாம் கணக்கு உண்டு. எப்போ இந்த ஜென்ம ஜரா வியாதி மரணாதிகளை உடைய வஸ்து தான் இல்லை, நான் இந்த காட்டில் வேறுபட்டவனு தன்னை இங்கிருந்து அர்ப்பிச்சு உணர்ந்தாலும் அப்பா அவைகளை இருக்கு. ஞான மாத்திரம் நம்ம சொல்லல. அதாவது 2 ஞானம் இருக்கு. ஒரு ஞானம் தர்மி, ஒரு ஞானம் தர்மம். அகம் கட்டம் ஜானாமி, இது சர்வலோக சாட்சிகமான இந்த ஞானத்துல ஜானாமி அப்படிங்கிறது கடம், அப்படிங்கிறது ஞானம். கடம் ஜானாமி, கடத்தை அறிகிறேன். கடத்தை அறிகிறேன்னா யார் அறிகிறான்? நான். கடத்தை அறிகிறவனாக தன்னையே அறிகிறது இல்லையா? அது தன்னால் அறியப்படுகிறான பொருளான கடத்தையும் அறிகிறது. இப்போ ஞானத்துக்கு 2 விஷயம் இருக்கு. கடம் ஞானமே கடத்தை அறிகிறேன். கடத்தை யார் அறிகிறான்? கடத்தை அறிகிறவனாக தன்னையும் தன்னால் அறியப்படும் பொருளாக கடத்தையும் அறிகிறான். கடத்தை அறிகிறவனாக தன்னை அறிகிற ஒரு ஞானம் இருக்கு இல்லையா? அந்த ஞானம் தான் தர்மி ஸ்வரூபமான ஞானம். தன்னால் அறியப்படுகிற பொருளாக கடத்தை அறிஞ்சிருந்தான ஞானம் இருக்கு இல்லையா? அதுதான் தர்மமாக. தர்மபூத ஞானம் தன்னை தான் அறியாது, தன்னை தவிர மற்ற பதார்த்தங்கள்லாம் அறியும். தர்மி ஸ்வரூபம் தன்னை மட்டும் தான் அறியும், மற்ற எதையும் அறியாது. தன்னை மட்டும் தான் அறிவதற்கு விகாரமற்ற ஒரு ஞானம். ஏன்னா அந்த ஞானத்தை நான் தவிர வேறு பதார்த்தமே கலக்கக்கூடாது, அதுக்கு தனி ஞானம். அந்த ஞானத்துல விகாரம் மாறுபாடு இருக்கு. செத்த நேரம் நான் நினைச்சு செத்த நேரம் நீ நினைக்க கூடாது. இந்த ஞானம் அதான் வர விகாரத்துக்கு சான்ஸ் இல்லாம அந்த ஞானத்தை இருக்கு. அந்த ஞானத்துல வேற ஏதாவது விஷயமாச்சுன்னா விகாரம் வந்துடும். அதனால அது தன்னை தவிர வேற எதையும் விஷயம் இருக்காதபடி தன்னை மட்டுமே தான் 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 அறியக்கூடிய ஒரு ஞானம் இருக்கு. அந்த ஞானம் அது ஞானம், அது தர்மி ஸ்வரூப ஞானம். அந்த ஞானம் தன்னை மட்டுமே அறியும். அது தன்னை மட்டுமே அறிகிற காரணத்தால தன்னை வேற எதுக்கும் விஷயமாக்காமல் தானும் வேற எதையும் விஷயக்காமல் அந்நாளுக்கு பரதை காட்டியா விகாரமே இல்லாம அந்த ஞானம் இருக்கு. அதுதான் தர்மி ஸ்வரூபம்.
இந்த ஞானத்தை விசாரணை கிடையாது. இதை கொண்டு மற்ற வஸ்துக்களை இப்ப மற்ற வஸ்துக்கள் நான் என்ன சிந்த போதுதான் ஏதோ யாரும் போதினாலும் என்ன தெரியும். அதனால தன்னை சுற்றி இருக்கிற வஸ்துக்களையும் எல்லாத்தையும் அறியும். அதனால அந்த ஞானத்தை அந்த வஸ்துக்கள் இதுல போய் போட்டா இதுல விசாரம். அதனால அதுக்கு ஒரு தனி ஞானம் இருக்கு. அந்த ஞானம் இந்த தர்மி சொரூப ஞானத்தை தனக்கு ஆசிரியமா கொண்டு இல்லையா ஒரு ஞானம். அந்த ஞானம் எல்லா வஸ்துக்களையும் கிடைக்கும் இல்லையா. கிரகிக்கிற வஸ்துக்களை எல்லாம் இந்த ஆத்மா கிரகிப்பதாக இங்க இதுல சமர்ப்பிச்சு. அதனால்தான் மம ஞானம் கடம் ஞானாதின்னு சொல்லல. இது ரெண்டையும் சேர்த்து ஒரே உருவாக. இப்ப அத்வைத்தம் அவருக்கு ரெண்டு ஞானம் கிடையாது. ரெண்டு ஞானம் இருந்தாலும் அத்வைத்தம் தரும். ஆனால் ஒரே ஒரு ஞானம் தான் பரமார்த்தம், இன்னொரு ஞானத்தை அபரமார்த்தம். இன்னொரு ஞானம் வஸ்துதா கிடையாது. அதனால்தான் இன்னொரு ஞானத்தால தர்மூல ஞானம் உணரப்படுற எல்லாத்தையும் நீக்கின்னு சொல்லணும். அவங்க என்ன பண்றாரு, எல்லாத்தையும் ஒரே ஞானத்தை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுறாரு. நமக்கு விகாரமற்ற ஒரு ஞானம் இல்லையா, விட்ட சவிகாரமான ஒரு ஞானம் இல்லையா, விகார ரசிதமான நம்ம ரெண்டு சொல்லுவோம். ஒரு சம்பவம் போய் இல்லையா கைதெல்லாம் இல்லையா பிரசாதம் வந்து அந்த சம்பவத்துக்கு கையில் இன்னொரு சம்பவத்துக்கு ஆபத்துக்கு ஆசனம் அதாவது ஒரே சம்பவம். அந்த சம்பவம் தான் அதுவும் இந்த சம்பவம் தான் இருக்கும். அதனால பண்றா அதெல்லாம் முக்கியம், அதெல்லாம் இல்லவே இல்லை. அதனால அத்வைத்திகள் ரெண்டு ஞானத்தை ஒத்துக்கல. அத்வைகளுக்கு அத்வைத்திகளுக்கு தர்மபூட்டமா ஒரு ஞானம், தர்மபூட்டமா ஒரு ஞானம் கிடையாது. அத்வைத்திகளுக்கு தர்மமே கிடையாது, தர்மம் மட்டும்தான். பௌத்தர்களுக்கு தர்மம் மட்டும்தான் இருக்கு, தர்மியே கிடையாது. அத்வைத்திகளுக்கு தர்மி மட்டும்தான் இருக்கு, தர்மமே கிடையாது. நமக்கு தர்மி இருக்கு. ஜன்ம ஜரா வியாதி மரணாதிகள் எல்லாம் இந்த தேகத்தினுடைய ஸ்வரூபம். இதை விட்டு அமிர்தம் வந்து ஆத்மாவுடைய ஸ்வரூபம். எதுவரையிலும் இந்த அமிர்தமாக இந்த ஆத்மாவுக்கு ஜென்ம ஜரா மரணாதிகள் எல்லாம் உண்டுங்கிற பிரமம் எதுவரையும் இந்த சரீரத்தை இந்த ஆத்மாவை கிரகிக்கிறானோ அது வரையும் ஜென்மஜன மரணங்களுக்கு ஆசிரியமா இருக்கிற இந்த ஆத்மா வேற, இந்த சரீரம் வேற, அமிர்தத்துக்கு ஆசிரியமா இருக்கிற இந்த தேகம் வேற அப்படிங்கிற ஞானம் வந்து சும்மா புத்தகம் படிச்சு வந்தா போறாது. இந்த தேகத்தை தான் வேறுபட்டுதான் இந்த ஆத்மாவை சாட்சாத்தரிக்கும். அப்படி எவன் சாட்சாத்தரிப்பானோ அவன் இது எல்லாம் மற்றதான பகவான். அதாவது ஜன்ம மிருத்யு ஜரா துக்கி விமுக்தா அமிர்தம் ஆத்மானம் அனுபவதி இதான் நான்கு குணாச்சு. குணானேதான் அத்தீச்சப்ரீனு தேவி தேவசமுத்பவானே ஜன்ம மிருத்யு ஜரா துக்கை விமுக்தோ அமிர்தமஸ்வதே. அடுத்தபடியா இவ்வளவு ஒரு பெருமாள் சாத்தியப்படும். இப்ப அர்ஜுனனுக்கு அவன் தன் மனசில் உள்ளதான அவனுக்கு அடுத்தபடியா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அதாவது குணாதீதனாகிற இவர் தன்னுடையதான சொஸ்வரூபத்தை யதாவர்த்திகமான சொஸ்வரூபத்தை அடைகிறான் அப்படின்னு சொன்னா அதுக்கு மேல குணாதீத, அதாவது முக்குணங்களை கடந்தவனா இருக்கக்கூடிய, அதாவது இந்த தேவங்கிற பிரகிருதியை காட்டணும், இதை கடந்து இந்த ஆத்மாவுடைய உள்ளபடியான சொரூபத்தை அறிந்தவனுக்கு அந்த சொரூப சூச்சனா பிரகாரம் என்னது அப்படிங்கறத அறிந்து விரும்புகிறான் அர்ஜுனன். மேல பெருமாள கேட்கிறான். அர்ஜுன உவாச்சா கைலிங்கை திரிகுணானே தானே அதீதோ பவதி பிரபோஹோ சிவாச்சார கதம் செய்தானே ஸ்ரீன் குணான் அதிவர்த்ததே. கைலிங்கை திரிகுணானே ஏதான் அதீதோ கைலிங்கை திரிகுணானேதானே அதீதோ பவதி பிரபோ கிமாச்சாரः கதம் செய்தானே ஸ்ரீன் குணான் அதிவர்த்ததே.
முன்ன சிதப்பிரஜனை பத்தி கேட்ட மாதிரி இப்ப அதே மாதிரி கேள்வி கேட்கிறேன். இந்த முக்குணமாக கடந்த வந்து சொல்றியே கிருஷ்ணா இல்லையா, இவன் கயிர் நீங்கி திரிகுணானி ஏதான அஜீதோ பவதி. இவன் 3 குணங்களை கடந்தவன் என்பதை என்ன லட்சணத்தை ஏதாவது ஒன்று அறியணும்னா இந்த லட்சணத்தை கொண்டு ஒருவனுடைய அட்டைன்மெண்ட் என்ன அப்படிங்கிறது அவனுக்கு அதுக்குண்டான லட்சணம் தெரியும். அத்வைதிகளை தான் கேட்டான், பிரபத்தி அனுப்பிச்சு மோட்டத்துக்கு அதிகாரிகிட்ட சொன்னாலே அதுக்கு வந்து ஒன்னும் லட்சணம் தெரியுது, அது லட்சணம் உனக்கு தெரியுமானா தெரிய வேண்டியது தெரிஞ்சா போறோம்னு சாமி சாப்பிடுங்க. அதனால அவ கேட்கிற கேள்வி லோகத்தை பொதுவான கேள்வி, சுத்தமான கேள்வி என்ன அப்படின்னு கேட்டாங்க. திரிகுண அத்தீதம், முக்குணங்களையும் கலந்து கலந்த வந்து சொல்றீங்க குணாத்தீதம். குணாத்தியத்துல பாவம் அதிகரிச்சதுன்னு சொன்னா அந்த குணாத்தியத்தை திரிகுணங்களான சப்தரசமோ குணங்களாக இந்த பிரகிருதியுடைய முக்குண மாயை கடந்தவன் கை நீங்கி திரிகுண ஏதான் திரிகுணான் அப்படின்னு சொல்றது என்ன லட்சணங்களாக அல்லது என்ன உபலட்சணங்களாக எந்த இடத்த லட்சணம் சொல்ல முடியாதோ அதற்கு உபலட்சணமாக இருக்கணும். தேவர்களுடைய கேதாரத்துக்கு விசேஷமாக எதையும் சொல்ல முடியாது. சாரசோதான உபலட்சணம் லட்சணம் லட்சணம் அல்லது உபலட்சணம் இது ரெண்டு ஏதாவது ஒன்றை கொண்டு விசேஷணத்தை கொண்டோ இல்ல உபலட்சணத்தை கொண்டோ ஏதாவது ஒன்றை கொண்டு லட்சண நிரூபணம் பண்ணலாம். டெபினேஷன் ஒன்று விசேஷ விசேஷ பாவத்தாலேயோ இது உபலட்சண உபலட்சிய பாவத்தாலேயோ ரெண்டு ஒன்றாலும் பண்ணலாம். இப்போ இந்த திரிகுணங்களை கடந்தவன் ஒருத்தர் சொல்றியே, அவன் திரிகுணங்களை கடந்தவன் என்று எவ்வாறு அறிவது அப்படின்னு கேட்கிறான். கைகி லிங்கி திரிகுணானே ஏதான் அதீதோ பவதி சத்திய கிம் ஆச்சாரா கேன ஆச்சாரியன யுக்தோபம். அவன் எதைகளை ஆச்சரிப்பவனாக இருக்கிறான், அவன் என்னென்ன செயல்பாட்டை உடையவனாக இருக்கிறான். முதல் அவனுடைய லட்சணம் என்ன, லட்சணம் பார்த்தோம்னு தெரியும். அடுத்தபடியா அவன் கூட இருந்து பார்த்தா அவன் செய்கிற அவனுடைய சத்திய ஆச்சரித்தான். அவன் என்னென்ன காரியங்களை செய்யறான், என்னென்ன காரியங்களை விளக்குகிறான், எதை ஹேயமாக எதை உபாதேயமாக கொண்டு எதைகளை இறக்கி எதைகளை கை கொண்டு கிடக்கிறான். இதுதான் சத்திய ஆச்சாரம். ஆச்சாரம்னா என்ன செய்யக்கூடாதவற்றை செய்யாமல் இருக்கிறது, செய்ய வேண்டியவற்றை செய்கிறது. இதுதான் ஆச்சாரம். ஆனா சஞ்சாவனம் பண்றது இது ஆச்சாரம். இது உபாதேயம். வாயிலாம் மருந்து கடிக்காம இருக்குது, இல்ல கடிக்கிறது அதெல்லாம் சேகம், அதெல்லாம் சேகாம இருக்குது. சேக உபாதேயங்களை பற்றி விட வேண்டியதை விட்டு செய்ய வேண்டியதை பற்ற வேண்டியதை பற்றி அவன் நடக்கிற முறை இருக்கு. அதான் ஆச்சாரம். கைகி ஆச்சாரகி கிம் ஆச்சாரா சபவதினா என்ன ஆச்சாரத்தை உடையவனாக இருக்கிறான். கடம் தோன்றாசிரியன் குணம் அனுபவப்பட்டது. இப்படிப்பட்ட லிங்கங்களை உடையவன் இப்படிப்பட்ட ஆச்சாரங்களை கொண்டு அவன் முக்குணங்களை எப்படி கடக்கிறான். கதம் கை லிங்கை கிம் ஆச்சாரயுக்தா கதம் குணானஸ்தி. கயிர் லிங்கை என்ன லட்சணங்களாலே என்ன லட்சணங்களை உடையவனான இந்த குணாதீதம் என்ன ஆச்சாரத்தை உடையவனாக கொண்டு எப்படி முக்குணமாக கிடந்தவன். கை லிங்கை கிம் ஆச்சாரயுக்தா கதம் குணானஸ்தி. 3 கேள்வி. இதே கேள்விதான் அங்க குணம் சித்தப்பிரஜ்ஞ விஷயத்துல கேட்டான். சித்தப்பிரஜ்ஞ கா பாஷா, சித்தப்பிரஜ்ஞ கா பாஷான்னு அர்த்தம். சித்தப்பிரஜ்ஞ என்ன பாஷை பேசும், என்ன பேசுதுன்னு சொல்ல. சித்தப்பிரஜ்ஞத்தை கிம் சித்தப்பிரஜ்ஞனை என்ன பேருக்கு சொல்றது. சத்திய கா பாஷா அப்படின்னா
அவன் என்ன பாஷை பேசுன்னு அவனை என்ன வார்த்தையால் சொல்லி வச்சுள்ளான். கைலிங்கை குணானேதானே அதீதோ பவதி பிரபோ சிவாச்சாரா கதந்த ஏதான் ஸ்ரீ குணான அதிவர்த்தனை. பாஷிதார் முதல்ல இந்த ஸ்லோகத்துக்கு அவதாரித்து இருக்கிறார். அத குணாதீதஸ்ய ஸ்வரூப சூச்சன ஆச்சார பிரகாரம் குணாத்தை ஹேதுஞ்ச புச்சன் அர்ஜுனஹ உவாச்ச. அப்ப அதன்னா ஏதனந்தரம் இதற்கு மேல கேரளம் அர்ஜுனஹ உவாச்ச. அர்ஜுனன் சொல்கிறான். அர்ஜுனன் என்ன சொன்னான்? புச்சன் உவாச்ச. 3 கேள்விகளை கேள்வியாக கேட்பது அர்ஜுனுடையதான வட்டனம். அர்ஜுனத்திய வட்டனம் பிரஸ்னரூபம். பிரஸ்னரூபமான வட்டனம். என்ன பிரச்சனம் அப்படின்னா 3 பிரச்சனை. ஒண்ணு என்னன்னு கேட்டா குணாதீதஸ்ய ஸ்வரூபம். குணாதீதஸ்ய ஸ்வரூப சூச்சனம். ஸ்வரூப சூச்சனம்னு இருக்கும். அவனுடைய ஸ்வரூபத்தை காட்டக்கூடிய லட்சணம். அவன் சொரூபத்தை கையில் காண முடியாது. சொரூபங்கள்லாம் அவன் தான் அந்த சொரூபம். அவன் சொரூப சூச்சனம் என்னதும் எதை கொண்டு அவன் சொரூபத்தை அறிவது. அவன் சொரூபத்தை அறிவதற்கு என்ன செஞ்சோம்? அதான் குணாதீதஸ்ய புருஷத்திய இந்த முக்குணங்களையும் கடந்தவனான புருஷன் இருக்கானே அவனுடைய சொரூப சூச்சனம். அடுத்தது சொரூப சூச்சன பிரகாரம் தன்னுடைய ஆச்சார பிரகாரம். சொரூப சூச்சனம்னா இதே குணாதீதன் அப்படின்னு சொன்னா குணாதீதன் அப்ப மற்றவர்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா இவன் குணாதீதன் காட்டக்கூடிய ஒரு லட்சணம். இவன் குணாதீதன் என்ன? எல்லாரும் குணாதீதம் இல்ல. குணக்கடல்ல மாற்றிட்டு பார்த்தீங்கன்னா இவன் குணாதீதன் சொன்னா மற்றவர்கள் இவனுக்கு ஒரு வியாபுத்த ஆக்காரம். நிறைய பேர் இருக்கிறா அவள் மொழியில் இவனுக்கு ஸ்ரீவைஷ்ணவர் என்று சொன்னாங்க. வைஷ்ணவர்களுக்கு என்ன அடையாளம்? மற்றவர்களால் இவருக்கு வியாபுத்தி என்ன அப்படின்னு ஒருத்தரை தனிப்படுத்தி சொன்னா, ஒரு சமுதாயத்தை தனிப்படுத்தி சொன்னால் அந்த சமுதாயத்தான் அவருக்கு ஒரு வியாபர்த்தகமான ஆக்காரம். அந்த வியாபர்த்தகமான ஆக்காரம் தான் அவனுடைய சொரூப சூச்சனம் கேட்டாங்க. அதனால கேட்கிறான் இந்த குணாதீதனுடைய சொரூப சூச்சனம். அவனுடைய சொரூபத்தை சூச்சிப்பதுன்னு கேட்டோம். அது நுட்பமா சூட்சமா அறிவதற்குரியதான ஆக்கார விசேஷம். அது அதுக்கப்புறம் தன்னுடைய ஆச்சார பிரகாரம் ஆச்சார தீனகத்தம் அவன் ஹேயமாகவும் உபாதீனமாக கொண்டு எவைகளை விலக்கி எவைகளை கை கொண்டு கலந்து சேர்க்கலாம். இதுதான் தசிய ஸ்வரூப குணாதீதஸ்ய ஸ்வரூப சூச்சன பிரகாரம் தசிய ஆச்சார பிரகாரம். ரெண்டாச்சா மூணாவது அவன் குண அத்தியை சேர்த்து இவன் முக்குணமாயை கடந்ததற்கு இந்த குணமாயை கடந்ததற்கு என்ன சேர்த்து? எதை கொண்டு கடந்தான்? கட்டம் எப்படி கடந்தான் அப்படிங்கிறதா அவனுடைய குணாத்தியை சேர்த்து. இது மூணையும் பிரச்சனை. அது 3 கேள்வி கேட்டான் பாஷாத்தான். என்ன 3 கேள்வி? குணாதீதஸ்ய ஸ்வரூப சூச்சன பிரகாரம் கிம், ஸ்வரூபஸ்ய குணாதீதஸ்ய ஆச்சார பிரகாரம் கிம், तस्य गुणात्ये हेतु इति एवं पृच्छन् अर्जुनः उवाच. अर्जुन उवाच कैर्लिङ्गैः त्रिगुणानेतानि अतीतो भवति प्रभो किमाचार कथं चैतानि त्रिगुणान् अनुवर्तते. हे प्रभो சத்வாதீனு த்ரீனு குணானு ஏதான் அதீதா. இந்த சத்துவம் போன்றதான் முதலியதான இந்த பிரகதியுடையான முக்குணங்களை கடந்தவன் அவன் கை லிங்கை கை லட்சணை உபலட்சித்தோ பவதி. இவன் என்ன லட்சணங்களாலே உபலட்சிக்கப்படுகிறான்? இவன் என்ன குணங்களாலே
என்ன லட்சணங்களாலே என்ன அடையாளங்களாலே இவன் குணங்களை கடந்தவன் என்று அறியப்படுகிறான். இவன் அவனை பேசி பார்த்து சொல்றேன், அவளோட கேட்டு வித்தியாசம் சொல்றேன். அவன் பார்த்த உடனே இவனுடைய ஜாதகத்தை ஆச்சாரம் இவன் குணாதீதம், மற்றவங்களும் குணாதீதம் இல்லை ஏன் அப்படின்னு சொல்றதுக்கு ஜாகிரதமான முதலில் வந்து உள்ள அதான் உபலட்சண பிரச்சாரம். லட்சணத்துக்கு பல என்கொயரிஸ் பண்ண வேண்டும். அங்கே விசாரிச்சு எப்படி ஒரு ஆபீஸை கேட்டு ஒரு ஆப்பு கேட்டு அகமது செல்வாழ்கிட்ட கேட்டு அப்புறம் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். அதனால லட்சணம் அப்புறம் விசாரிச்சு அவங்க பேசி கொடுத்ததுல உங்களை பார்த்தவனே தேட ஆக்காரங்க சாப்பிடணும். ஏன்னா அவ்வளவு வியாபிச்சு மூணு குணங்களை சுத்தி இருக்கும். இந்த மூணு குணங்களை சார்ந்த அப்பால் போயிட்டவனுக்கு எவ்வளவு வியாபிச்சு இருக்கு. அந்த வியாபிச்சு பார்த்தவங்க தெரியுமா அந்த வியாபிக்காக அது முதல் கேள்வி. ஏதான குண அதீதா இந்த மூன்று குணங்களையும் கடந்தவன் கை இங்கே சீவபதி என்ன லட்சணங்களோடு கூடினவனாக இருக்கிறான். கை லட்சணைக்கு உபலட்சிதோ பவதி. அடுத்தது கிம் ஆச்சாரா கேன ஆச்சாரேன யுக்தா. கேன ஆச்சாரேன யுக்தான்னு கட்டம் என்ன ஆச்சாரங்களோடு. ஆச்சாரம் தான் கட்டம் விட வேண்டியவைகளை விட்டு பற்ற வேண்டியவர்களை பற்றி நடக்கிறவன் ஆச்சாரம் இருப்பான். இவன் எத்தகைய ஆச்சாரம் இருக்கிறான். ஒவ்வொருத்தரும் ஒரு ஆச்சாரம் இருக்கு. ஐஸ்வர்யத்துக்கு ஒரு ஆச்சாரம் இருக்கு, கைவல்யத்துக்கு ஒரு ஆச்சாரம் இருக்கு. அந்த பரமபுருஷாத்திர பிராப்தி அடைய வேண்டியவருக்கு ஒரு ஆச்சாரம் இருக்கு. அதனால ஆச்சார பிரகாரங்கள் வெவ்வேறாக இருக்கு. அதுல இவருடைய ஆச்சார பிரகாரம் கேன ஆச்சாரேன யுக்தோது கேன பிரகாரேன ஆச்சாரேன யுக்தோது. இது ரெண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி என்னன்னு கேட்டா அத்திய சொரூபாவகதி லிங்கபூத ஆச்சாரா இல்லதான். இவருடைய சொரூபாவகதி லிங்கபூத ஆச்சாரா கீழ்த்தி கேட்டா. மூணாவது கதம் செய்யதானே கேன உபாயேன சத்வாதீன ஸ்ரீனுகுணா அசுபத்தது. இவன் இந்த முக்குணங்களை கடந்து இப்படி பல படம் இருக்கிறானே மோசத்துக்கு அதுக்காக இவன் என்ன என்ன உபாயத்தை கொண்டு இப்படி குணாத்தீதம் பண்ணி இருக்கிறான். மூணு கேள்வி. குணாத்தீதா சத்திய स्वरूप अवगते है किम लक्षण सह केन आचारेण युक्तो केन उपायेन अयम इदानीं गुणादीतो. இது மூணையும் அர்ஜுனன் கேள்வியாக ஸ்ரீ பகவான் உவாச்ச பிரகாசஞ்ச பிரவృత్తిஞ்ச மோகமே விசபாண்டவ நத்வேஷி சம்பிரவృత్తాని ந நிவృత్తాని காம்சதி. ஸ்ரீ பகவான் உவாச்ச பிரகாசஞ்ச பிரவృత్తిஞ்ச மோகமே விசபாண்டவ நத்வேஷி சம்பிரவృత్తాని ந நிவృత్తాని காம்சதி. அதாவது பிரகாசம் நிவృత్తిஞ்ச மோகமேவச்ச. அதாவது பிரகாசம் அப்படிங்கிறது சத்துவகுணத்துடைய காரணம், பிரவೃತ್ತಿ அப்படிங்கிறதால ரஜோகுணத்துடைய காரணம், மோகம் அப்படிங்கிறதால சமோகுணத்துடைய காரணம், பிரகாசம் அப்படிங்கிறதானது சத்துவகுணத்துடைய காரணம். அதனால விஸ்தரமா பார்க்கணும். அது பிரவೃತ್ತಿ. பிரவೃத்தின்னு என்னதான் இல்ல பயனறிந்து காரியங்கள்ல பிரவೃತ್ತಿ. இதை சொன்னா என்ன கிடைக்கும், இதை செஞ்சா என்ன கிடைக்கும் பார்த்து இல்லையா சூஸ் பண்ணி போட்டு அந்த பேப்பரையும் பார்த்து இல்லையா இன்னைக்கு என்ன பேப்பர் போட்டா எவ்வளவு கிடைக்கும் இல்லையா அப்படின்னு பார்த்து இல்லையா அது எதுனால வருது ரஜோகுணத்தான பிரயோஜன முத்திய பிரபுத்தி. அதான் பிரவೃತ್ತಿனாலே விருத்தினா சாரி பிரவೃತ್ತಿனா பிரயோஜன உத்திய விருத்தி. அது ரஜோகுணத்துக்கு மோகம். மோகம் விபரீத ஜானம். இது மூன்றும் முறையே
சத்தகுணம், ரஜோகுணம், சமோகுணம் சொல்லக்கூடியதான மூன்றினுடைய காரணமாக இருக்கக்கூடிய இந்த பிரவேசம், பிரகாசம், பிரவೃತ್ತಿ, மோகம் என்கிற இது மூன்றையும் இது மூன்றையும் அல்ல இது மூன்றும் உடையவன யாத்வேஷி. இந்த சத்துகுணம் ரொம்ப இருக்கிறவங்க அவன் ரஜோகுணம், சமோகுணம், பாலசி ராஜகுணம் விருப்பம் அது மேல விருப்பம். ஆனா ரஜகுணம் மற்ற 2 பேருக்கு குணத்தினால செய்யற காரியத்தை விருப்பம். ஏதாவது ஒரு குணத்துல இவன் கைவிட்டார் என்னன்னா மற்ற குணங்களுடைய காரியங்கள் இவனுக்கு துவேஷம். இந்த குணாதீதம் இருக்காங்க யார் என்ன பண்ணாங்க சத்துகுணத்தினால் உண்டாகிற பிரகாசத்தையும் இந்த துவேஷி, ரஜகுணத்தினால் உண்டாகிற பிரவೃತ್ತಿயும் இந்த துவேஷி, சமகுணத்தினால் உண்ட மோகத்தையும் இந்த துவேஷி. எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு இருக்கிறோம். அது மட்டும் இல்ல நட்வேசி நாட்டுக்கான இப்படி ஒருத்தர் இந்த 3 குணங்களான பிரகாசத்திலேயோ பிரவೃத்தியிலேயோ மோகத்திலேயோ ஒருத்தர் பிரவೃத்திப்பது இல்ல அதிலிருந்து நிவர்த்தி அடைவது, இவைகள் ரெண்டையும் யார் இதுல பிரவர்த்திக்கிறார், யார் நிவர்த்தி அடைகிறார்கள், இவைகளையும் அவன் ஒன்றும் அவனுக்கு இதெல்லாம் ஆட்டாம. அதாவது இதற்கு இந்த 3 கேள்விகளுக்கு பதிலாக சோகத்தை காட்ட முடியுது. இதன் எப்படி அப்படின்னு கேட்டாக்க இது அவனுடைய சொரூபம் சொல்றேன். அவனுடைய சொரூபம் என்னன்னு கேட்டா சஹா நத்வேஷ், எதையும் பார்த்து துவேஷித்தது. எதை பார்த்து என்னதோ லோகத்தை 3 குணங்கள் இருக்கு, 3 குணங்களுக்கு 3 பிரதானமான 3 காரியங்கள் இருக்கு. இந்த காரியங்களையோ இவற்றை உடையவரையோ பார்த்து அவன் துவேஷித்தது. யாரான ஒருத்தர் துவேஷிச்சான்னா அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறதான குண ஆசிரியத்தை கொண்டு ஏதாவது ஒரு குணத்திலிருந்து ஒருத்தர் பிரவர்த்திக்கத்தையோ ஒருத்தர் நிவர்த்திக்கத்தையோ பார்த்து அதுல இவனுக்கு ஆகாங்கம் உண்டானால் ஏதாவது ஒரு நிர்வாகம் எப்படி ஆகுமான்னு அது அதுல இவனுக்கு காங்கை, அதுல இவனுக்கு எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளதால் அதுக்கு என்ன ஆகும்? அந்த எதிர்பார்ப்பு காரணமாக இவனுக்கு கிருமி குணக்கம் பண்ணுவாங்க. அதனால நத்வேஷி நகாங்கம். எது மூலையும் நத்வேஷி சத்துவகுணத்தினுடைய காரியமாக பிரகாசத்தையோ, ரஜோகுணத்தினுடைய காரியமாக பிரவೃத்தியோ, சமோகுணத்தினுடைய காரியமாக மோகத்தையோ இது 3 ஏதாவது ஒன்றின் சொன்னாதான் எதையுமே எல்லாத்துக்குமே துவேஷிக்கிறது, எதுலையுமே துவேஷம் இல்லை. யாருக்குமே பிரீத்தி இல்லாமல் இருக்கிறவனுக்கு எல்லாருக்கும் பிரீத்தி இருக்கிறது. யாருக்கையான பிரீத்தி இருந்தா மற்றவங்களுக்கு அப்பிரீத்தி வந்து. அதனால இப்ப அப்பிரீத்தியை பொதுவாக்கிட்டா அவனுக்கு யாருமே அப்பிரீத்தி இல்லை. பிரீத்திக்கு விஷயம் யாராவது இருந்தா தான் இன்னொரு அப்பிரீத்திக்கு விஷயமா போறான். யாருக்கு யாரு மேலேயுமே பிரீத்தி இல்லையோ அவனுக்கு எல்லாரும் பிரீத்தி செய்யணும். அது குறிப்பிட்டு யார் மேலேயும் பிரீத்தி இல்லை. அதனால இவன் எப்படி இது 3யுமே நத்வேஷ். இது 3ல ஏதாவது ஒன்னை துவேஷிக்காமல் இருக்கான்னு சொன்னா மற்ற 2 துவேஷம் அர்த்தம். அதனால சகாரம் போட்டு சமுச்சயம் பண்ணிருக்கேன். பிரகாசம் நத்வேஷி, பிரவೃತ್ತಿಂಚ ನದ್ವೇಷಿ, ಮೋಹಂಚ ನದ್ವೇಷಿ, ಪ್ರಕಾಶಂಚ ನದ್ವೇಷಿಯೇವ, ಪ್ರಕಾಶಂಚ ನೈವ ದ್ವೇಷಿ, ಪ್ರಕಾಶಂಚ ನೈವ ದ್ವೇಷಿ, ಪ್ರವೃತ್ತಿಂಚ ನೈವ ದ್ವೇಷಿ, ಮೋಹಂಚ ನೈವ ದ್ವೇಷಿ. அது மட்டும் இல்ல, பிரகாசஞ்ச பிரவೃತ್ತಿಂಚ மோகமேவ சம்பிரவೃತ್ತಾನಿ ನ ಕಾಂಕ್ಷತಿ நிவೃತ್ತಾನಿ ன காಂಕ್ಷತಿ. சம்பிரவೃತ್ತಾனின்னு அர்த்தம் சமயத்து பிரவೃತ್ತಾனி.
தன்னுடைய ஆத்மாவை தவிர இந்த பிரகாசம் பிரவருத்தி மோகம் போன்றதான இவைகள்ல பிரவர்த்திப்பதோ இல்லை இவைகள் நிவர்த்திப்பதோ எதையுமே சகான ஆத்ம व्यतिरिक्तेषु वस्तुषु अनिष्टेषु संप्रवृत्तानि तत्त्वज समतां कार्याणि प्रकाश प्रवृत्ति मोहाज्ञानि यो न द्वेषि ஆத்ம व्यतिरिक्तமான அனிஷ்டமான வஸ்துக்கள் இவருக்கு ஆத்மா ஒண்ணுதான் இஷ்டம் ஆத்மா ஒண்ணுதான் இவருக்கு இஷ்டா விஷயம் இந்த ஆத்மாவை தவிர வேற எதுவும் வேண்டாம் அதனால ஆத்ம व्यतिरिक्तेषु ஆத்மாவை தவிர்த்துதான மற்ற அனிஷ்டமான சர்வ வஸ்துக்களையும் இல்லையா அதுல சம்பிரவருத்தானி இல்லையா சம்பிரஜசமதாம் காரியானி அதுல சம்பிரவருத்தானின்னு அர்த்தம் ஆத்ம व्यतिरिक्तமான மற்றும் உள்ள அனிஷ்டமான வஸ்துக்களிலே சென்று பிரவருத்திக்கு ஏதுவாயிருக்கிற சம்பிரஜ சமத்து என்றுதான் 3 குணங்களுடைய காரியங்கள். இந்த காரியங்கள் என்ன? பிரகாச பிரவருத்தி மோகம் சொல்லக்கூடியதான இந்த பிரவருத்தி ஹேத்துக்களை எல்லாம் பிரவருத்தி ஹேத்துவான குணங்களுடைய இந்த காரியங்களை எல்லாம் சகானே இது எப்படி லட்சணம் அப்படின்னு கேட்டா ஐயா இவைகள்ல ஒன்றில் இவனுக்கு ஒரு குணத்தையும் அத்தியாசம் அசீதனாக ஆகலைன்னாக்க மற்ற 2ல ஏதோ ஒன்று இவனுக்கு துவேஷம். இவனுக்கு இந்த 3லையுமே துவேஷம் உண்டு. அதனால என்ன இது 3ல எதிரையுமே இவனுக்கு ஸ்திதி இல்லைன்னு ஒருவருக்கு இந்த பிரகாசம் பிரவருத்தி மோகம்னு 3 இது 3 என்ன ஆத்மா பட்டாந்து வேறுபட்டதான தன்னை காட்டு வேறுபட்டதான மற்ற பதார்த்தங்கள் இருக்கு. அந்த பதார்த்தங்கள இவனுக்கு அனிஷ்டம். அந்த அனிஷ்டமான பதார்த்தங்கள்ல போய் பிரவர்த்திப்பதில் அதுல சம்பிரவர்த்தம் அதுல இவன் புறக்குறையவனாவதற்கு காரணமாக இருக்கிற இந்த தத்துவம் சமத்துங்கிற 3 குணங்களுடைய காரியங்களாக இருக்கிற பிரகாச பிரவருத்தி மோகாதிகளே எதை பற்றி எங்களுக்கு துவேஷம் இல்லை. ஏன் இது 3ஐயும் சமமாகவே நினைக்கிறான். இது 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 3ல எதையும் துவேஷிக்கிறார். இது 3ல எதையும் விரும்புகிறார். ஏன் துவேஷிக்கிறேன்? இது 3மே ஆத்மாவுக்கு அனிஷ்ட விஷயத்துல பிரவருத்தி கேட்டு அனிஷ்ட பிரவருத்தி கேட்டுவே இவருக்கு தத்துவ குண காரியமும் ஒண்ணுதான், ரஜோ குண காரியமும் ஒண்ணுதான், தமோ குண காரியமும். அதனால இவைகள் எதையும் நன்றி ஏதாவது 2 ஒன்னு பேசிக்கிறான மற்ற 2 எங்களுக்கு ஸ்திதி இருக்கணும். ஏதாவது 2 பேருக்கான மற்றவங்களை இவனுக்கு ஸ்திதி இருக்கணும். 3ஐயும் துவேஷிக்கானா 3 குணங்கள் எதிரையும் இவனுக்கு துவேஷம். இவனுக்கு 3ஐயுமே துவேஷிக்கலை அப்படின்னு சொன்னா இவனுக்கு 3ஐயும் துவேஷிச்சானே எப்படி 3ஐயும் ஸ்திதி இருக்கணும். மூணையும் ஸ்திதி இல்லாமல் இருக்கணும்னாக்க 3ஐயுமே எல்லாம் துவேஷம். 2ஐயும் 1ஐயும் துவேஷிச்சானாக்க அந்த துவேஷத்தை ஒன்றை தவிர மற்ற 2லையும் 1ஐயும் எங்களுக்கு ஸ்திதி. 3ஐயும் துவேஷிச்சானாக்க 3ஐயுமே ஸ்திதி இருக்கு. காலமேல 3லையுமே எங்களுக்கு ஸ்திதி சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொன்னாக்க 3 குணங்களையும் சம்பந்தமற்றவனாக 3 குணங்கள் கடந்தவனாக சொல்றாங்க. இந்த தன்னுடைய ஆத்ம व्यतिरिक्तமான அனிஷ்டமான இதர வஸ்துக்கள்ல சம்பிரவருத்தி ஹேத்துக்களாக இருக்கிற சத்துவ சம குணங்களுடைய காரியமாக இருக்கிற பிரகாச பிரவருத்தி மோகம் சொல்லக்கூடிய இவைகள்ல எதையுமே நன்மை. அப்ப என்னாச்சு இவைகளுக்கு அவனும் சமநிலை. அடுத்தபடியா ஆத்ம व्यतिरिक्तेषु அனிகா இஷ்டேஷு வஸ்துஷு தானியே நிவர்த்தானி தானி இவைகள் 3ஐயும் விட்டாங்க இல்லையா? அப்போ அதாவது 3 பிரகாச பிரவருத்தி மோகம் சொல்லக்கூடிய இவைகள் 3 நிவர்த்தம். அதாவது
அதாவது முதல்ல சத்த குணத்துல சிதனா இருந்து ரகசமோ குணங்களுடைய காரியத்தை போட்டிருக்கோம். அப்புறம் இப்போ சத்த குணத்துல நின்று மற்ற குணங்கள் போட்டிருந்தாங்க. அது சில விஷயங்கள்ல பிரகாசம், சில சுத்தங்கள்ல நாட்டங்கள்லாம் சத்து குணம். அப்புறம் சத்து குணத்துடைய காரியத்தையும் போட்டிருக்கோம். முதல்ல சத்து குணத்துல நிலை நின்று ரஜசமோ குணங்களுடைய காரியத்தை போட்டிருக்கோம். அப்போ உபசமம் அப்படின்னு இந்த வஸ்துக்கள் எதிரையும் போகாமல் தன் ஆத்மாவுக்குள்ளேயே தன்னை அடக்கிண்டு அந்த சத்து குணத்தையும் போட்டிருக்கோம். சத்து குண காரியத்தையும் என்ன பண்ணுவோம் கேட்டா, முதல்ல சத்து குணத்தை வச்சு மற்ற 2 குணத்தையும் போட்டிக்கணும். அப்புறம் என்ன பண்ணும், இந்த சத்து குணத்தையும் போட்டிக்கணும். அதுதான் ரொம்ப சத்து குணம் இருந்ததுனால்தான் அவர் சொன்னாங்க. சத்து குணத்தையும் ரஜசமச்ச சத்வேன சத்தஞ்ச உபசமேன ரஜ குணத்தையும் சம குணத்தையும் சத்துவ குணத்தை கொண்டு போட்டிக்கணும். அப்புறம் சத்துவ குணத்தை உபசமத்தை உபசமம்னா என்ன, கண்டை முன்செல் தன்னை தவிர வெளியில் இருக்கும் வஸ்துக்கள் எதுவுமே இல்லாமல் மற்ற எல்லாத்தையும் விட தானே தான் மட்டும்தான் தனக்கு பேசிட்டோம் அப்படின்னு தனக்குள்ளேயே தன்னை அடக்கிக் கொள்வதோ உபசமம். ஆத்மகாட்டாத்தான் அவசியம். ஆத்மகாட்டாத்தான் பகவான்ல பக்தி பண்ண முடியாது. ஏற்கனவே சொல்லிருக்கேன், பகவானிடத்துல பக்தி பண்ணணும்னா என்ன வேணும், பகவானை தவிர வேற எந்த வஸ்துவிலும் பிரீத்தி இருக்கட்டும். பகவானுக்கு அளவற்ற பிரீத்தி இருக்கணும். பகவானுக்கு அளவற்ற பிரீத்தி இருக்கணும். அதை தவிர வேற எந்த வஸ்துவிலும் பிரீத்தி இருக்கக்கூடாதுன்னு என்ன பண்ணும். அப்போ இப்ப நமக்கு பிரீத்தி எதிர்த்து இருக்குன்னு பார்த்தா இந்த தேக சம்பந்தமான வஸ்துக்கள் தான் அத்தனை பிரீத்தி இருக்கும். இதெல்லாம் பக்திக்கு விரோதி. தேக சம்பந்தம் என்ன பண்ணணும், முதல்ல இந்த தேகத்தை பிரித்து இந்த தேகம் நான் இல்லை, இந்த தேகத்தை கால வேறுபட்டவனான நான் அப்படிங்கிற புத்தி முதல்ல ஒதுக்குனா இந்த தேகம் கைது போயிடும். இப்ப இந்த ஆத்மா இருக்கு, இந்த ஆத்மா எதுன்னு பிரீத்தி செலுத்தும். இந்த தேகம் நடக்க வேண்டிய மேல பிரீத்திலாம் இந்த ஆத்மா மேல வச்சு அழிச்சுது. அதை கைட்டுக்கிட்டாச்சுன்னா இந்த ஆத்மா நிறைய பிரீத்தி இருக்கு. யாராக்கணும்னா இந்த ஆத்மாவுக்கு பரமாத்மாவோட ஒரு ஒற்றுமை எத்திரிக்க நான் இந்த ஆத்மாவுக்கு பரமாத்மாவை தவிர வேறு யாருக்கு. அப்ப என்னாச்சு, உன்னுடைய பிரீத்தி அத்தனை இப்ப வெறும் முதத்தை வச்சு எனக்கு தேகத்தை காரணம் நான் வேறுபட்டவன் பரமாத்மா மட்டும்தான் இருந்தேன்னா அது முதல்ல மூடி சொன்னது போயிடும். அதனால என்ன பண்ணணும், இதை பிராக்டிஸ் பண்றதுதான் ஆத்மசாட்சாத்காரம். பெருமாளை தவிர்த்த அத்தனை வஸ்துக்களையும் பிரீத்திலாம் எந்த வஸ்துக்களுமே இருக்கு, தேக சம்பந்தம். ஏன்னா இந்த ஆத்மாவுக்கு பெருமாளை தவிர வேற ஒற்றுமை. இந்த தேகத்துக்கு அநேக பந்து வருஷங்கள், அநேக மித்திர வருஷங்கள், அநேக இஷ்டாதிக்கங்கள். அதனால இத்தனை இருக்கிற பிரீத்தி எடுத்து பெருமாள் மேல வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், முதல்ல இந்த தேகத்தை கைட்டு விட்டு இந்த தேகத்தை பார்த்து நான் வேறுபட்டணும், இந்த தேகம் நான் இல்லை, இந்த தேகத்தினால என்ன நான் தான் நீன்னு சொல்லி ஏமாத்தினது அப்படின்னு தேகத்தை முதல்ல கைட்டு விட்டு இந்த தேகத்தை பார்த்து வேறுபட்டவனாக தன்னை கொடுக்கணும். இத அனுபவ பரியந்தமா கொண்டு வரணும். இந்த ஆத்ம சாட்சாத்காரம் என்ன, உங்களுக்கு அந்த சாட்சாத்து இருக்குது அப்படி இல்லை. தேகம் வெற்றிக்க ஆத்மாவுடைய அனுபவத்தை அபியாசம் பண்றது. அந்த அபியாசம் பண்ணி இந்த தேகத்துல நான் வேற எனக்கு புரிஞ்சு விட்டாருனாக்க இப்போ அந்த தேகம் வச்சிருந்த தேவாவுக்கு அத்தனை பிரீத்தியும் யூஸ் ஆயிடுது. அத்தனை பிரீத்தியும் இவருக்கு பெருமாள் தவிர வேற யாருமே இல்லாதனால அத்தனை பிரீத்தி பெருமாள் இருக்கு. இதை தவிர பக்தி மட்டும் வேற வழியே கிடையாது. 3வது அத்தியாயத்துல 6 பார்க்கலாம் பார்த்துருக்கேன்.
அதனால ஆத்ம சாட்சா்காரம் என்னமோ ஏதோ எடுத்துக்குவானா. ஆத்ம சாட்சா்காரங்கிறது தேகத்தை காட்டும் ஆத்மா வேறுபட்டதுங்கிறத அனுபவ பரியந்தமா ஆக்கி அந்த அனுபவத்தை அபியாசம் பண்றது. இப்படி பண்ணா பெருமாள் கிட்ட கிட்ட வருது. இதுதான் ஒரு விஷயத்தை கண்டிக்க தெரிவிக்க பெருமாள் முதல்ல பெருமாள் மேல வந்துருக்கு. என்ன பண்ணுவோம், மற்ற இடங்கள்லாம் அந்த விஷய பிரீத்தி ஆகும். இந்த விஷய பிரீத்தி ஒன்ன கைக்கு போட்டாங்க என்னது பெருமாளுடைய பிரீத்திக்கு இன்னும் கொஞ்சம் இடம் இருக்கு. ஒவ்வொன்னா இவைகளை போக்க போக்க பெருமாள் மேல பிரீத்தி வைக்கிறதுக்கு அதே ஜாஸ்தியாக இருக்கு. இல்லையா? எது எது சத்துவகுணம் இல்லை. சத்துவகுணமும் போனாதான் பெருமாள் நமக்கு பிடிக்குது. சத்துவகுணம் இருக்கிறது சத்துவ பிரகாரம் சுத்தம் இல்லையா? சத்துவகுணம் நிறைய ஏதாவது கடப்பா உரப்பா நம்ம நினைச்சுக்கிட்டா சாப்பிடணும். அதான் சத்துவகுணம் கிடையாது. சத்துவகுணம் இருக்கிற மாதிரிதான் தங்கள் பெருமாள் பிரிஞ்சு நினைச்சிருப்பாங்க. இந்த சத்துவகுணமாவது அதுல பிரவேசத்துக்கு எந்திதான் அது உள்ள போற அதுவும் புத்து பெரிய பெருமாள் மேல பிரிஞ்சுங்கிறது பெரிய சூறாவளி மாதிரி எல்லாத்தையும் தெற்கு சேர்த்து கூட சத்துவம் சத்துவ தேசம் 3 குணங்கள் இருக்கும். முதல்ல 2 பேர் இருப்பாங்க. முதல்ல சத்துவ குணத்தை கொண்டுதான் ரஜஸ்தம குணங்களை போடுறது. அப்புறம் சத்துவ குணத்தை அசங்கல்பா ஜெயக்காமம் காமம் குரோதம் காமம் ஜனாது அர்த்தேனத்தை கயாயோகம் பயம் தத்வாவமர் ஜனாது ஆன்மீத்யா சோகமோகம் தம்பம் மகதுகாதய யோகாந்தராயான் மௌனேன சிந்தாம் காயாத்யனீஹய கிருபயா பூதகம் துக்கம் தெய்வம் ஜெக்யா சமாதினா ஆத்மஜம் யோகவீர்யேன நித்ராம் சத்வநிஷேவயா ரஜசமஸ்ய சத்வேன தத்வஞ்ச உபசமேன ஏதத் சர்வம் குரு உபக்ஷ்யா புருஷோ சஞ்சசா ஜெயேது யசாட்சாத் பகவதி ஞானதீபம் பிரதே குரு மத்தியாசக்தி சுபம் தஸ்ய சர்வம் குஞ்சரசம் எப்படி அடக்கணும் ஒவ்வொன்னு கேட்டார். முதல்ல காமத்தை முதல்ல ரொம்ப சிம்பிளான விஷயம் காமம் தான். மேல போகும்போது இது ஒரு பெரிய விஷயம். இதுக்கே நம்ம ஒண்ணு நாம என்ன பண்ண முடியாது. முதல்ல அசங்கல்பாங்க முதல்ல காமத்துக்கு நீங்கிறது அசங்கல்பா. அசங்கல்பம் தான் இருக்கும். Then your desire arises in you. You please get the desire. I am not going to eat you. அது ரொம்ப அதுல ஸ்ட்ரிக்டா இல்லன்னா நடிக்க சரி. இன்னைக்கு கொஞ்சம் அது ஜீவி பண்ணுவோம். 4 பார்த்து பண்ணாக்க நடக்காது. 4 நாள் அப்புறம் என்ன பண்ணுவோம். அசங்கல்பா புரோகம் காமல் கருதினார். இந்த காமத்தை ஒழிச்சுட்டு புரோகம் தான். ஏன்னா இந்த காமம் தான் புரோகமா ஆகும். புரோகம் காமல் கருதினார். அர்த்தே அனர்த்தேட்டையா லோபம். லோபம் இருக்கு அந்த அகலாறு கொஞ்சம் விட்டு குருவை வந்தப்போ லோபம். எல்லாம் எனக்கு பழக்கம் இருக்கு. அந்த லோகத்தை போயிட்டு என்ன பண்ணும். அர்த்தே அனர்த்தேட்டையா அர்த்தத்தை அனர்த்தமாக நமக்கு உண்டாகிற எல்லா அனர்த்தங்களும் இந்த அர்த்தத்தினால்தான் அப்படின்னு சொல்லி அர்த்தே அனர்த்தேட்டையா அர்த்தத்தை அனர்த்த ஈக்ஷணம். அர்த்தத்தை போல அனர்த்தம் கிடையாது. தேவைக்கு அதிகமான அர்த்தத்தை அனர்த்தம். அதுதான் அர்த்தே அனர்த்தேட்டையா லோகம். பயம் தத்வாவலோகனாது. பயம் எதுவும் இருக்கும் இல்லையா? தத்வாவலோகனம் இல்லாத விஷயத்தை இந்த புரிஞ்சுக்காதவர்களும் இவ்வளவுதான் காரியம் பண்ணாக்க பயம்லாம் போயிடும். காரியகாரண வஸ்துவைக்கியம் அந்தனம் கடபந்துவது அவஸ்துத்வா விகல்பத்திய பாவாத்வைதம். இந்த துணி சொல்றோம். என்ன துணி? இந்த நூல் தான் துணி. அந்த நூலெல்லாம் சுற்றி போட்டாக்க த்ரெட்டெல்லாம் எடுத்து போட்டாக்க
அதான் தத்துவம். அதுக்கு எடுத்து போயிடணும். போன பயம் திரும்பி வராது இருக்கிறது. என்றும் மணி பயசாக்காது சர்வ கர்ம சமர்ப்பணம் மனோவால் கருவி பார்த்த மனம் வாக்கு சரீரம் முக்கரணங்களாலும் பண்ற எல்லாத்தையும் முழுவதுமா பெருமாள் அன்னைக்கு சமர்ப்பித்து சொன்னாங்க. போன பயம் திரும்பி வரும்னு பயமும் வேண்டாம். அழகா சொல்லிட்டார். பயம் தத்துவாக ஆன்மீக சோகம் சோகம் மோகம் இரண்டு எதனால நியாயம் தெரியாததுனால, எது யுத்தம் எது அயுத்தம் தெரியாததுனால, எது நியாயம் எது அநியாயம் தெரியாததுனால நமக்கு வேணுங்கிறது எல்லாம் நியாயம்னு செஞ்சுருக்கோம். நமக்கு கூட அநியாயம் செஞ்சிருக்கோம். இதனால்தான் சோகம் மோகம். இதெல்லாம் எதனால இருக்கும்? ஆன்மீக அப்படின்னு சொல்லக்கூடிய நியாயமான நியாயங்கள் தெரியல. அது இன்னும் சோகமாக எல்லாம் நமக்கு போல சுத்த துக்கங்கள் நமக்கு இஷ்டாவிஷ்டங்கள் எல்லாம் நம்முடைய பூர்வ கர்மாவுக்கு சர்வேஸ்வரன் கொடுக்குற பலப்பிரதான பிரகாரம் அன்றி வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னாக்க அப்புறம் சோகம் மோகம் ஆன்மீக சோகமோகம் பயம் தத்வாவுக்கு ஆன்மீக சோகமோகம் தம்பம் மகதுக்காக தம்பம் என்ன எல்லாத்தையும் செல்வம் இல்ல எல்லா காரியங்களும் கற்பனை செல்வ பாராட்டுறதுக்கு இது மகான்களோடு சேர்ந்து பிறகு நமக்கே வெக்கமா நமக்கே லட்சியா இப்படி காரியங்களை செய்து எவ்வளவு அடக்கமா இருக்கா பாரு. தம்பம் மகிழ்ச்சாரு. நம்ம கட்டாயம் நம்மளோட பெரியவாழ் பழகம் நம்மளோட யார் நம்மள தோட்டம் பண்ணுவாளோ அவளை மட்டும்தான் நமக்கு பிடிக்கும். நம்ம மேல தப்ப யாரும் சொன்னாங்க அடுத்த நாள்ல இருந்து அவளுக்கு நம்ம மேல அவளுக்கு நம்ம மேல அசூயை அப்படின்னு நம்மளே நினைச்சு முடிவு பண்ணிட்டு அப்புறம் அவளை கிட்ட கேட்டாங்க. இப்ப என்ன நமக்கு வேணுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டாங்க. இது மூணுலையும் இந்த பிரகாசம் முதல்ல சத்துவ குணத்தை எது கொண்டு வச்சுக்கணும்? ரஜசம குணங்களை இறக்குறது சத்துவ குணத்தை வச்சுக்கணும். அப்புறம் சத்துவ குணத்தை வந்து சத்துவ குணமும் பக்க சேர்த்துதான். அதோட அதையும் போகும். அதை போட்டதுக்கு என்ன பண்ணும்? தனக்குள்ள கண்டெய்ன்மெண்ட் தன்னுடையதான எந்த விஷயமும் ஆத்மாவை காட்டி வெளியில வரல. தன்னுடைய எந்த விருப்போ எந்த வெறுப்போ எதுவுமே ஆத்மாவை தவிர பகிர்பூத்தமான விஷயங்கள் தனக்கு ஒரு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் உபசம். கடைசியில் அதை கொண்டு தப்பு கொண்டு இப்படி குணாதீதமாக இருக்கிறவங்க அவன் விஷயத்துல பெருமாளுக்கு ஒரு கடமை. ஏன்னா ஐயோ நம்மளை தவிர ஒரு பிரச்சனை எல்லாத்தையும் வரைக்கலாம், நம்மளை தவிர ஒரு பிரச்சனை இல்லை அப்படி பெருமாள் நமக்கு நேர சூழ்ச்சி பண்ண. அப்போ இவனுக்கு என்ன சொல்றேன், சில காலமா இறைவனி செய்தவங்க இல்லையா, அதெல்லாம் சில நிமிஷங்கள்ல சில பக்தி வந்து அதுக்கப்புறம் இவனுக்கு பிராரப்த கர்மா வரணும். அதுக்காகத்தான் இது வரைய பக்தி யோகத்துல நிஷ்பத்தி யோகம் இருப்பாங்க. பக்தி யோகத்தினால பிராரப்தத்துல பஞ்ச கர்மாக்களை அழிச்சுட்டு மேல உத்தர கர்மாக்கள்ல அதெல்லாம் அபிஷேகத்தை விட்டு செஞ்சு அதுக்கு இந்த பிராரப்த கண்டத்தை கழிக்கிறதுக்கு தான் எனக்கு காலம் கூட ஆகும். அதுவும் அந்த பிராரப்த கர்மாவை கழிக்கும் போதும் பரிபூர்ண பகவத் அனுபவத்தோட அத்தியந்த பிரீத்தியமான பகவத் அனுபவத்தோட கிடைக்கும். அதுக்கு சொல்றான். அதனால என்ன பண்ணுவான், இதுல ஏதேனும் ஒன்றை துவேஷித்தான்னாக்க மற்ற ரெண்டு குணங்கள் இவனுக்கு ஸ்திதி இருக்கிறார். இவைகள் ஏதாவது ரெண்டை துவேஷித்தான்னாக்க மீதி ஒண்ணுல ஸ்திதி இருக்கிறார். மூணையுமே துவேஷித்தான்னாக்க மூணையும் ஸ்திதி இருக்கிறார். மூணையுமே தான் நன்வேஷ்டி அப்ப மூணு குணங்கள் இவனுக்கு ஸ்திதி இல்லை. மூணையும் அதிர்ச்சிய மூணையும் கடந்துட்டாங்க. அதே மாதிரி ஆத்ம வித்திரிகமான வஸ்துக்கள அனிஷ்டங்கள்ல சம்பிரவருத்தங்களான அவைகளுக்கு, அதே மாதிரி ஆத்மா வித்திரித்த விஷயங்களுக்குள்ள இஷ்டமான விஷயங்கள்ல தான் நிவர்த்தியும் காமிக்கும். ஏன்னா இவருக்கு ஆத்ம வித்திரித்த விஷயங்கள்ல இஷ்டமே எதுவும் கிடையாது. அதனால அவைகளுக்கு நிவர்த்தி செய்வதற்காக இவைகளை விரும்புகிறார்கள். இவைகளுடைய பிரவൃத்தியும் இருக்கிற, இவைகளுடைய நிவர்த்தி, இவைகளுடைய பிரவൃத்தியும் துவேஷிக்கிற, இவைகளுடைய நிவர்த்தியும் இருக்கிற. இப்படி இருக்காங்க. இதுதான் இவனுடைய சொரூப சூத்தனம் பண்ணார். அடுத்தது அவனுடைய ஆச்சார பிரகாரம்.
உதாசீனமதாசீனோ குணையோ ந விசாரியதே குணாவர்த்தந்தையில் தேவ யோகத்தில் சதினேன் கதே சமசு